ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் 12th மேக்ஸ்க்கான பப்ளிக் எக்ஸாமில் ஒரிஜினல் அஃபிஷியல் ஆன்சர் ஷீட் தான் பசங்களை பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இதில் இருக்கக்கூடிய எல்லா மேட்ரு தெரிஞ்சு வச்சிங்கப்பா. ஏன் சொல்கிறேன்னா, நம்ம ஓல்டு சப்ஸ்கிரைபர் ஸ்டூடெண்ட் பப்ளிக்கில் 90 out of 90, அதாவது மேக்ஸில் சென்டம் போட்ட பேப்பர் டோட்டல் மார்க்ஸ் பாருங்கள் 90 இருக்குங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ பார்ப்பது மூலியமாக பப்ளிக்கில் எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணணும், எப்படி எழுத உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுப்பாங்க, என்ன மாதிரி தப்பு பண்ணக்கூடாது, எப்படியெல்லாம் உங்களுக்கு மார்க் லொகேஷன் இருக்குது அப்படின்ற வரைக்கும் நம்ம பசங்களுக்கு எல்லா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லி கொடுத்துறப்பா. அதுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. அப்படியே மெயின் மேட்ரு, நம்ம பசங்க யாரெல்லாம் இன்ஜினியரிங் போகணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அவங்களுக்கு மெயின் வெயிட்டேஜ் இந்த மேக்ஸ் தான். மேக்ஸில் நீங்கள் நல்லா மார்க் தான் கட் ஆஃப் அதிகமாக வரும், அதை மட்டும் மறந்துடாதீங்க சரிங்களா. நல்ல காலேஜில் போய் நான் சீட் வாங்கி சேர்றேன் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா மினிமம் கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் 195+ இருக்கணும், ஓகேங்களா. ஸோ அதனால் கட் ஆஃப்காக தயவு செஞ்சு மேக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணி எல்லாத்தையும் போட்டு பாருங்கப்பா. எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ தான் பண்ண முடியும். ஸோ அதோட முக்கியமான விஷயம் பப்ளிக் எக்ஸாமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, ப்ரெசன்டேஷன் பண்ணுறது, அதுதான் மெயின் மேட்ரு. வாங்க சொல்கிறேன். ஸோ பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களுக்கு மெயின் கண்டென்ட்டு நீங்கள் 20 சூஸ் எழுதுவீங்க, ஓகேங்களா. அந்த 20ல் அட்லீஸ்ட் நம்ம பசங்க என்ன பண்ணணும்னா 18 கரெக்ட் வாங்கணும். ஏன் சொல்லணும்னா உங்களுக்கு 18 கொஷின் மேக்ஸிமம் வந்து புக் பேக்லேருந்து வந்துடும். 2-3 கேள்விகள் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக் இன்சைடாவோ இல்லை கிரியேட்டிவாவோ இல்லை ஓனாவோ கேட்க வாய்ப்பு இருக்கிறது. மற்றபடி மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு புக் பேக் வரும். இப்போ வரைக்கும் கூட நம்ம மாணவன் சூஸ் படிக்காம வந்து இப்போ ஒரே சூஸ் புக் பேக்கில் ஃபுல்லாக முடிச்சாலே மார்க் தரமாக ஸ்கோர் பண்ணிடலாம். அதோடு மட்டும் இல்லாமல் இப்போ ப்ரெசன்டேஷன் பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட் மார்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் மட்டும் தான் ஆகணும். நெக்ஸ்ட் ரைட் சைடு உள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் போட்டு ஆன்சர் எழுதணும். சப்போஸ் இந்த மாதிரி அழகான பசங்க லைன் எல்லாம் போட்டு ஆப்ஷன் போட்டு ஆன்சர் எழுதிங்கன்னா பார்க்க நீட்டாகவும் பர்ஃபெக்டாகவும் இருக்கும்பா. ஸோ இதை மைண்டில் வச்சுங்க, ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்ட் 2பா. ஸோ 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பசங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ப்ரோ 2 மார்க்ஸில் வந்து எனக்கு சம்மு தெரியாது. நான் உங்களுக்கு கொஷின் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் அப்படியே தள்ளி உங்களுக்கு கொஷின்ஸ் காமிச்சுனே இருக்கிறேன். நீங்கள் அதை மாடல் பார்த்துங்க, நான் உங்களுக்கு கைடன்ஸ் வந்து அப்படியே கொடுத்துட்டு இருக்கேன், அப்படி கவனிச்சிங்க சரிங்களா. ஸோ உங்களுக்கு பொறுமையாக தள்ளுறேன். டவுட்ஸ் ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ இப்போ 2 மார்க்ஸ் தெரியும் நம்ம பசங்க என்னென்ன பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்க, கவனிச்சிங்கப்பா. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கொஷின் தெரியுது, பட் உங்களுக்கு ஆன்சர் வரல, பட் அதுக்கு நீங்கள் ஃபார்முலா மட்டும் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார்முலாவுக்கு 1 மார்க்லேருந்து 1 மார்க் கொடுத்துருவாங்க. ஃபார்முலாக்கு 2 மார்க்ஸ் தான், ஓகேங்களா. சப்ஸ்டியூஷன் பண்ணுறீங்க, பட் ஃபைனல் ஆன்சர் தப்பாக வருது அப்படின்னா சப்ஸ்டியூஷனுக்கு ஒரு 1/2 மார்க்கோ இல்லை ஃபைனல் ஆன்சருக்கு ஒரு 1/2 மார்க் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து மார்க் கலெக்ஷன் இப்படி தான் கொடுப்பாங்க. உங்களுக்கு சம்மே தெரியலனாலும் பட் அந்த கொஷினுக்கான ஃபார்முலா தெரியுது அப்படின்ற பட்சத்தில் நம்ம பசங்க தயவு செஞ்சு ஃபார்முலா வச்சு அட்லீஸ்ட் எழுதுங்க, ஏன்னா 1 மார்க் கொடுப்பாங்க. இன்னொரு கேட்டகரி இப்போ, அதாவது ப்ரோ எனக்கு வந்து சம்மும் தெரியாது, போடவும் தெரியாது, ஃபார்முலும் தெரியாது, பட் ஃபைனல் ஆன்சர் மட்டும் நான் படிச்சுட்டு வந்துட்டேன், அந்த கொஷின் வந்துச்சு. இப்போ ஃபைனல் ஆன்சர் மட்டும் எழுதுனா மார்க் தருவாங்களா தர மாட்டாங்களா? அது 2 மார்க்காக இருக்கட்டும், 3 மார்க் இருக்கட்டும், 5 மார்க் இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும், நான் அந்த மாதிரி எழுதுறேன். ஸோ அப்போ எனக்கு மார்க் கொடுப்பாங்களா அப்படின்ற சந்தேகமும் ஒரு சிலர் மனசில் எழுந்திருக்கும். கண்டிப்பாக வழங்குவார்கள். நீங்கள் எதுவுமே எழுதாமல் கொஷினை போட்டு கிவன் டேட்டான்னு சொல்லிட்டு கொஷின் என்ன இருக்குங்களோ அது எழுதிட்டு ஃபைனல் ஆன்சர் மட்டும் போகிறீங்க அப்படின்னா நம்ம பசங்களுக்கு இப்போது எக்ஸாம்பிள் இப்போ 3 மார்க்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு 1 மார்க்லேருந்து 1.5 மார்க் வந்து கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. சப்போஸ் நம்ம பசங்க ஏதாச்சும் சப்ஸ்டியூஷன் மாதிரி ஏதாச்சும் போட்டு அடிச்சு விட்றீங்க அப்படின்ற பட்சத்தில் 1லேருந்து 1.5 மார்க் ஆச்சு ஃபைனல் ஆன்சர் இருக்குன்ற பட்சத்தில், ஓகேங்களா. ஸோ அதை மறக்காதீங்கப்பா. ஸோ இப்படியும் பண்ணி மார்க் வாங்கலாம், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பசங்க வந்து இப்போ எக்ஸாமில் வந்து 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் எல்லாம் ஆன்சர் வருது, ஓகேங்களா. ஒவ்வொரு ஆன்சரும் நம்ம கண்டுபிடிக்கும் போது தயவு செஞ்சு ஒவ்வொரு கொஸ்டினும் முடிக்கும் போதும் அண்டர்லைன் பண்ணுங்கள், ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் வருதுன்னா அந்த ஃபைனல் ஆன்சர் மட்டும் ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரியோ, இப்போ இதில் இந்த ஸ்டூடெண்ட் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா பாக்ஸ் மாதிரி, அல்லது பாக்ஸ் மாதிரியோ இல்லை ஒரு அண்டர்லைன் மாதிரியோ இல்லை அழகாக ஒரு க்ளவுட் டிசைனோ அந்த மாதிரி போட்டு ஹைலைட் பண்ணி காட்டுங்க, ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் பேப்பர் பார்க்குறதுக்கு ப்ரெசன்டேஷன் வைஸ் லுக்காக இருக்கும்ப்பா. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான மேட்டர் என்னென்னா, நம்ம பசங்க வந்து இப்போ ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, அதாவது சம்மு போட்டு பார்க்குறீங்க, அந்த சம்மு வந்து பார்த்திங்கன்னா போட்டு பார்க்குறதுக்கு நான் ரஃப் பேஜில் போடுறேன் அப்படின்னாலும் ஓகே, இல்லை நான் எவ்வளோ அதே பேஜில் போட போகிறேன் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ காமிக்கிறேன், மேலே வந்து பார்த்தீங்கன்னா சம்மு போட்டிருப்பாங்க, அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணுற சொல்லிட்டு அதே பேஜில் கீழே ஒரு கோடு போட்டு அது கீழே ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம பசங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 3 மார்க்ஸ் பார்ட் 3 காட்டுறேன்ப்பா. ஸோ அதுவும் பார்ட் 3 மார்க்ஸ் வந்து எப்படி அட்டென்ட் பண்ணிக்கிறாங்க, எப்படி ப்ரெசென்ட் பண்ணிக்கிறாங்க, அதுவும் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நான் இன்னொரு சில மேட்டர் சொல்கிறேன், ஓகேங்களா. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஓகேங்களா. இந்த மாதிரி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா அவங்க ஆன்சர் வைஸ் நல்லாயிருக்கும். இன்னொரு மெயின் மேட்ரு என்னென்னா, நம்ம பசங்க இப்போ எக்ஸாம் எழுதும்போது உங்களுக்கு சூஸ் நல்லா தெரியுதா, இல்லை 2 மார்க்ஸ் நல்லா தெரியுதா, 3 மார்க்ஸ் நல்லா தெரியுதா, 5 மார்க்ஸ் நல்லா தெரியுதா, இந்த 4 இதில் எது நல்லா தெரியுது நம்ம பசங்களுக்கு அதை ஃபஸ்ட்டு எழுதுங்க. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ பாதி பேர் என்ன பண்ணுங்கன்னா சூஸ் 1 மார்க்கு தான் ஃபஸ்ட்டு 1 2 3 போட்டு வச்சுட்டு
ஜாலியாக போயிடுவீங்க, அடுத்து லாஸ்ட்டாக பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு. நீங்கள் 1 மார்க்ஸில் ஸ்டார்டிங் பேப்பர் எடுக்கும் போதே நீங்கள் 1 மார்க்ஸ் எதுவுமே தெரியாமல் எல்லாம் தப்பு தப்பாக எழுதி வைக்கிறீங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு நல்லா கவனிச்சிங்கப்பா. தப்பாக எழுதுனா உங்களோட பேப்பர் மேலே இருக்கிற இம்ப்ரெஷன் ஃபஸ்ட்டு போயிடும். ஸோ அதனால் சூஸ்லேயே இவன் இவ்வளோ தப்பு வாங்கியிருக்கானே, ஸோ 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸாக என்ன எழுதிருக்கு போகிறான் அப்படின்ற மாதிரி உங்கள் மதிப்பெண் என்பது குறைத்து போடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு சிலர் சொல்லலாம், என்ன ப்ரோ அவங்க ஆன்சர் ஷீட் வச்சு தான் அவங்க செக் பண்ணி போட போகிறாங்க, அது எப்படி குறைச்சி போடுவீங்கன்னு. ஆனால் டீச்சர்ஸ் மைண்ட் செட் எப்படின்னு தெரியுமா? அதாவது அவங்க ஒவ்வொரு ஒரு பண்டில் முடித்தா இவ்வளோ அமௌண்ட் சொல்லி இருக்குது, எவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறாங்களோ ஸோ அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட்டு சொல்லி தருவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் அவங்க எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கரெக்ஷன் பண்ணிட்டு போயினே இருப்பாங்க. இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக அவங்களுக்கும் ஆயிரத்தி டென்ஷனுக்கும் எல்லாத்துலேயும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஒரு பேப்பரோட அவங்க எடுத்த உடனே எது கரெக்ஷன் பண்ண 2 மார்க்ஸ் இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் இப்போ சூஸ் எழுதாமல் உங்களுக்கு நல்லா தெரியுதுன்னு 2 மார்க்ஸ் சொல்லி இப்போ எழுதி வைக்கிறீங்க. ஓகேங்களா? 2 மார்க்ஸ் நல்லா எழுதி வைக்கும்போது 2 மார்க்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அடுத்த இருக்கக்கூடிய 3 மார்க்ஸாக இருக்கட்டும் 5 மார்க்ஸாக இருக்கட்டும், ஓகே பையன் நல்லா தான் எழுதுவாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்க்கை வந்து போடுவாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம பேப்பர் நடக்கிற இம்ப்ரெஷன் வந்து கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது மட்டும் மறக்காதீங்க பசங்களா. ஏன்னா பாதி பேர் வந்து 1 மார்க் தான் ஃபஸ்ட் எழுதுங்க ப்ரோ, அப்படி மாற்றி எழுதலாமா, பார்ட் 2 ஒரு பக்கமோ பார்ட் 3 ஒரு பக்கமோ பார்ட் 5 அப்படி எழுதலாமா ப்ரோ கேட்டிங்கன்னா கம்பல்சரி அதெல்லாம் அது எந்த ஒரு மாற்று கருத்து வேணால் பயப்படவும் தேவையில்லை, தைரியமாக எழுது. ஓகேங்களா? ஆனால் இந்த மாதிரி தான் பசங்களை எழுதக்கூடாது. அதாவது இப்போ வந்து 2 மார்க்ஸ் 2 எழுதுருவான், 3 மார்க்ஸை தூக்கி பார்ட் 3 போட்டு 3 மார்க்ஸை ஒரு 3 எழுதுவான், மறுபடியும் 2 மார்க்ஸ் பார்ட் 2ன்னு போட்டு இன்னும் 2 எழுதுவான், 5 மார்க்ஸ் 3 எழுதுவான். இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா கடுப்பாயிடுவாங்க. புரியுதுங்களா? அப்படி எழுதக்கூடாது. பார்ட் 2 எழுதுங்கன்னா பார்ட் 2 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கள், பார்ட் 3னா பார்ட் 3. இல்லை ப்ரோ 2 கொஷின்ஸ் பேலன்ஸ் இருக்குது என்ன ப்ரோ பண்ணால் கொஞ்சம் கேப் விட்டுட்டு அடுத்தது போங்க. புரியுங்களா? இப்படி எழுதுனா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பசங்க வந்து எக்ஸாம்பிள் வந்து ஒரு சம்மு வந்து இப்போ தப்பு பண்ணிட்டீங்க, என்ன பண்ணணும்? ஜஸ்ட் ஒரு சிங்கிள் ஸ்ட்ரைக் அவுட் தான். ஓகேங்களா? ஒரு சின்ன சிங்கிள் ஸ்ட்ரைக் அவுட் மட்டும் பண்ணிட்டு போங்க, அதுவே போதும். சில பேரில் பெயிண்ட் அடிக்கிற மாதிரி ஃபுல்லாக கரை கிறுக்கி வைப்பீங்க. அப்படியெல்லாம் பண்ணக்கூடாதா? பார்க்குறதுக்கு வந்து உங்கள் பேப்பர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி வஸ்ட்டாக இருக்கும். புரியுங்களா? ஸோ அதனால் தயவு செஞ்சு நம்ம பசங்க வந்து அப்படி பண்ணாதீங்க. புரியுங்களா? அப்படி பண்ணிங்கன்னா உங்கள் பேப்பர் பார்க்கறதுக்கு லுக் வைஸ் நல்லாக்காது, இம்ப்ரெஷன் அந்தளவுக்கு பேடாக தான் க்ரியேட் பண்ணும். புரியுதுங்களா? ஸோ அதனால் ஜஸ்ட் ஒரு சின்ன ஸ்ட்ரைக் அவுட் பண்ணாலே போதும் நம்ம பசங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒரு மேட்ரு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பசங்களுக்கு வந்து இப்போது 5 மார்க்ஸு 2 மார்க்ஸு 3 மார்க்ஸ் சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பிடிஎஃப் வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயும் அப்லோட் பண்ணுறேன். மெயினாக ஃபஸ்ட்டு வீடியோ போட்டுருவேன். சப்போஸ் வீடியோ போட லேட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நம்ம பசங்களுக்கு டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட் வந்து சம் வந்து தப்பாக போட்டிருக்காரு. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு சிங்கிள் ஸ்ட்ரைக் அவுட் தான் கொடுத்துருக்காரு. புரியுதுங்களா? ஸோ ரொம்பலாம் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கலாம், ஒரு சின்ன சிங்கிள் ஸ்ட்ரைக் அவுட் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவர் அழகாக மறுபடியும் வந்து போட ஆரம்பிச்சிட்டார். ஸோ அப்படி போட்டாலே ஓகே தப்பாக இருக்குது, அடுத்த பையன் கரெக்ஷன் பண்ணிட்டு கரெக்டாக போட்டிருக்கான் அப்படின்னு இந்த டீச்சர் வந்து பார்த்திங்கன்னா கரெக்ஷன் பண்ணிட்டு அடுத்து போயிடுவாங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறீங்கன்னா இதை நோட்டீஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்து வந்து இன்னொரு முக்கியமான மேட்டர் நம்ம பசங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து வேறு ஏதாச்சும் சந்தேகங்கள் டவுட்ஸ் ஏதாச்சும் என்கிட்ட கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்கள் டவுட்ஸ் என்ன உங்களோட அது அப்படின்னு கேளுங்கப்பா, நான் வந்து கமெண்ட் செக்ஷனில் ரிப்ளை பண்ணுறேன். அப்படி டவுட்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம பசங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அதை மொத்தமாக கிரியேட் பண்ணிவிட்டு ஒரு இமேஜில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ அதனால் அதுக்கு கவலைப்பட தேவையில்லை. ஸோ பசங்களாக தயவு செஞ்சு மேக்ஸை மட்டும் விட்டுறாதீங்க. ஏன்னா மேக்ஸ் தான் உங்களோட வாழ்க்கையை நினைக்கும். யாரெல்லாம் இன்ஜினியரிங் போகிறேன்னு நினைக்கிறீங்களோ ஸோ அவர்களுக்கு கட்டாயம் மேக்ஸ் முக்கியம். மேக்ஸ் தான் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்குது. ஸோ கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ கேட்பீங்க ப்ரோ கட் ஆஃபில் வந்து எவ்வளோ ப்ரோ எடுத்தால் நல்ல காலேஜ் சேரலாம், எவ்வளோ கம்மியாக எடுத்தால் கொஞ்சம் லோ காலேஜ் தான் வரும். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸ்டாண்டர்டான ஒரு காலேஜ் வராது. அதுக்காக தான் சொல்கிறேன். மினிமம் 190+, 195+ இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல காலேஜில் சீட் கிடைக்கும் நம்ம பசங்களுக்கு. அதை மட்டும் மைண்டில் வச்சுங்க. 180+, 170+ போகிறீங்கன்னா ஒரு நல்ல காலேஜில் ஓகே புரியும், ஒரு பிலோ ஆவரேஜ் அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு காலேஜ் கிடைக்கும். ஸோ அதனால் மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸில் யார் போகணுன்னு ஆசைப்படுறீங்களோ ஸோ அவங்களாம் ஒரு 195 எடுக்கணும்னு நினைக்கிறவங்கள தயவு செஞ்சு இதில் எடுக்க பாருங்கள். ஏன்னா நம்மளோட சப்ஸ்கிரைப் ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸில் சென்டம், ஃபிசிக்ஸில் 98, கெமிஸ்ட்ரியில் 97. ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு கட் ஆஃப் வந்து 200க்கு 197 எடுத்து ஒரு நல்ல காலேஜில் போய் ஜாயின் பண்ணிக்கிறேன், கவர்மெண்ட் காலேஜில் போய் ஜாயின் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான் இப்போ நீங்களும் ஜாயின் பண்ணால் இந்த அளவுக்கு நல்ல கட் ஆஃப் எடுத்தால் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுங்க பசங்களா. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் தான் பசங்களுக்கு 5 மார்க்ஸ். ஸோ 5 மார்க்ஸ் பார்க்கும்போது நம்ம பசங்களுக்கு எந்தெந்த கொஸ்டினுக்கெல்லாம் டயக்ராம் வருதோ இப்போ 43 வந்து டயக்ராம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதனால் இந்த டயக்ராம் கொஸ்டினுக்கு ஒரு டயக்ராம் போட்டிருக்காரு. ஸோ இந்த மாதிரி கம்பல்சரி டயக்ராம் போடணுமா கேட்டிங்கன்னா ஆமாம், நிச்சயமாக டயக்ராம் கொஸ்டினுக்கு டயக்ராம் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு 1 மார்க் கொடுப்பாங்க. டயக்ராம்க்கு 1 மார்க்கும் நீங்கள் போடக்கூடிய சம்ஸு ஃபார்முலா ப்ளஸ் ஸ்டெப் மார்க் அதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு 5 மார்க் கொடுப்பாங்க. டயக்ராம் போட்டால் நிச்சயமாக உங்களுக்கு 1 மதிப்பெண் வழங்கப்படும். ஸோ அதனால் அது கவலைப்படாமல் டயக்ராமில் எந்தெந்த கொஸ்டின்லாம் வருதோ அந்த கொஸ்டின்லாம் 5 மார்க்ஸில் வந்து கம்பல்சரி
சொல்லி டயக்ராம் போடுங்க. 5 மார்க்ஸ் மட்டும் இல்லை, 3 மார்க்ஸ் இருந்தாலும் சரி, 2 மார்க்ஸ் இருந்தாலும் சரி, 5 மார்க்ஸ் இருந்தாலும் சரி, அனைத்திலும் டயக்ராம் வரக்கூடிய கொஷினாக இருக்குன்னா கொஷினை டயக்ராம் வரைஞ்சி விடுங்க. சில பேர் ப்ரோ எனக்கு சம்மே தெரியல, பட் நான் டயக்ராம் மட்டும் போட்டு ஏதோ ஒன்று கிரிக்கி விட்டு ப்ரோ மார்க் போடுவாங்க கேட்டு கம்பல்சரி போடுவோம். டயக்ராம் எழுதிருக்கீங்க, சும்மா ஒரு அதுக்கு ரிலவெண்ட்டாக ஏதாச்சும் அட்டன் பண்ணிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் மார்க் போடுவாங்க. ஓகேங்களா. இன்னொரு முக்கியமான மேட்டர் என்னன்னா, பசங்க ஒரு சில பேர் ப்ரோ எனக்கு வந்து சம்மே தெரியல ப்ரோ, அப்போ நான் அப்படியே பிளாங்காக விட்டு மட்டுமா கேட்டிங்கன்னா, தயவு செஞ்சு நம்ம ஸ்லோனஸ்க்கு ஒரு சின்ன மேட்டர் சொல்கிறேன். அதாவது ப்ரோ நான் வந்து ஃபெயில் ஆகிடணும் பாஸ் ஆகிடணும் பயந்து நிற்பேன் அப்படின்ற ஒரு கேட்டகரி இருக்காங்க. நான் ஜஸ்ட்டு பாஸ் தான் ஆவேன் அப்படின்ற மாதிரி கேட்டகரி இருக்கேன். ஸோ அவங்களுக்குலாம் ஒரு சின்ன மேட்டர் என்னென்னா, உங்களுக்கு தயவு செஞ்சு எந்த சம்மே தெரியல அப்படின்னாலும் கொஷின் பேப்பரில் என்ன கொஷின்ஸ் சம் இருக்கோ அதை கிவன் டேட்டான்னு சொல்லி போட்டு அதை அப்படியே ஃபில் பண்ணிட்டு ஏதாச்சும் ஒன்று சும்மா கிரிக்கிரி எழுதிட்டாச்சும் வாங்க. ஏன் சொல்கிறேன்னா, டீச்சர்ஸ் வந்து நீங்கள் ஒரு 2 மார்க் 3 மார்க் மேக்ஸிமம் 5 மார்க் வச்சுக்கண்ணா பசங்களா, 5 மார்க்குள்ளே போட்டால் நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க அப்படின்னு அவங்க நினச்சாங்கன்னா, எங்கேயாச்சும் நீங்கள் ஃபில் பண்ணி வச்சதுக்கு அங்கே ஒரு மார்க் இங்கே ஒரு மார்க் இங்கே ஒரு மார்க்னு போட்டு உங்களை பாஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் தெரியலன்னு பேப்பரை பிளாங்காக விட்டு போனீங்கன்னா அவங்க எங்கே தான் மார்க் போட முடியும். ஸோ அதனால் ஸ்லோனஸ்ஸாக இருக்குங்க, இல்லை பாஸ் ஆகிடணும் ஃபெயில் ஆகிடணும் அப்படின்னு பயப்படுற பசங்க இருக்கீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். முக்கியமான கண்டிஷன், பேப்பரை வந்து ஃபில் பண்ணணும், எதையுமே பிளாங்காக விடாதீங்க. எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணுங்கள், தெரியலையோ வாட் எவர், அது செகண்டரி, பட் ஃபஸ்ட்டு வந்து அட்டன் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ யாரெல்லாம் டாப்பராக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ நல்லா சென்டம் போடணும். இப்போ இந்த பேப்பரில் எடுத்து அண்ணன் மாதிரி நானும் இப்போ சென்டம் போடணும் ப்ரோ அப்படின்னா தயவு செஞ்சு எல்லா சமயம் போட்டு பாருங்கள், ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஓகே, எவ்வளோ போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் பசங்களா உங்களால் மார்க் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். டைம் ரொம்ப முக்கியம்ப்பா. இன்னொரு முக்கியமான கண்டிஷனா, எக்ஸாம் எழுதுறீங்க, ஒரு செம்மு வரல, ஸோ அதே செகண்ட் டைம் போட்டு பாருங்கள். ஓகே, நோ ப்ராப்ளம். செகண்ட் டைம் போட்டும் வரலன்னா தயவு செஞ்சு அப்படியே அந்த செம்மை விட்டுட்டு அடுத்த செம்முக்கு மூவ் ஆன் ஆகுங்க. நீங்கள் அதே செம்மில் உட்காந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். 5 மார்க்கில் டைம் பார்த்தாம உங்களுக்கு டைம் கண்டிப்பாக செம் மிஸ் பண்ணுறீங்க, ஒரு சில செம் போட முடியாமல் போகும். ஸோ அதனால் தயவு செஞ்சு நான் பசங்க என்ன சொல்கிறேன்னா, டைம் கீப் அப் பண்ணுங்கள். ஒரு செம் தெரிஞ்சால் போடுங்க, தெரியல இன்னொரு ட்ரை பண்ணுங்கள், இன்னொரு ட்ரை பண்ணிட்டு வரலன்னா அடுத்த செம் டேரெக்டாக போயிடுங்க, லாஸ்ட்டில் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தான் உங்களோட டைம் கீப் பண்ணி அடுத்தடுத்த செம்மை நம்ம பசங்க முழுசாக போட்டு மார்க் எடுக்க முடியும். அதே செம்மில் உட்காந்து தான் இருக்கணும், மதிப்பெண் என்பது வராது. சரி, ஓகேங்களா. அதுவும் மைண்டில் வச்சுங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் டைம் ரொம்ப முக்கியம் பசங்களா. சில பேரெல்லாம் நல்லா தெரிஞ்சவங்க சீக்கிரம் முடிச்சிடுவாங்க, புரியுங்களா. 3 மணி நேரம் எக்ஸாம்னா நான் பசங்க 2 மணி நேரத்தில் முடிச்சுட்டு உட்காந்துப்பேன். நான்லாம் எழுதும் போதில் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரத்தில் முடிச்சு ஜம்முன்னு உட்காந்துருந்தேன் மேக்ஸை பொறுத்த வரைக்கும், புரியுங்களா. ஸோ அதனால் அது பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் பசங்க ரெக்டிஃபை பண்ணிட்டாலே போதும், மார்க் என்பது தரமாக ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இந்த பேப்பரை பார்த்தோன்னே நம்ம பசங்களுக்கு ஒரு சில ஐடியாஸ் கிடச்சிருக்கும். 2 மார்க்ஸ் எப்படி எழுதினா மார்க்ஸ் கொடுப்பாங்க, 3 மார்க்ஸ் எப்படி பண்ணணும், என்னென்ன தப்பு பண்ணக்கூடாது, எப்படி பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணணும் அப்படின்ற வரைக்கும் நான் பசங்களுக்கு ஃபுல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் இது நல்லா ஃபாலோ பண்ணுங்கள் பசங்களை, கண்டிப்பாக உங்களுக்கு மதிப்பெண் என்பது நிச்சயம் வரும். ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் நோட்ஸு, கைட்ஸு, கொஷின் பேப்பர்ஸ் உட்பட நம்ம சேனல் தொடர்ச்சி நான் மாணவர்கள் அப்லோட் செய்து கொண்டே வருகிறேன். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப்பில் குரூப் லிங்க் இருக்குது, போய் ஜாயின் பண்ணுங்கள். அப்படியே மெயின் மேட்ரு, நீங்கள் எழுதாம விட்ட லாஸ்ட் பேப்பர் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அதெல்லாம் ஒரு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு வந்துருங்க, நான் எழுதலாம் சொல்லிட்டு. ஓகேங்களா. இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் பண்ண மாதிரி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளோ தான் உங்களோட மேட்ரு எல்லாம் தெளிவாக தெரிஞ்சிருக்கும். ஏதாவது டவுட்ஸ் வச்சுருக்கேன் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், கைட்ஸ் அப்லோட் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதில் போய் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்தது பார்க்கலாம்ப்பா, மிஸ் பண்ணுறாதீங்க. பை.